ஒட்டுமொத்தமாக சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும் போய் குமிஞ்சிட்டாங்க. போய் என்னாச்சுன்னு கேட்குறப்ப அப்புறம் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி கீழத்தெரு இருக்கிற ஏரியாவும் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் தெருவை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஒன்று பேசுகிற நண்பர்களே ஜிபி முத்து அப்படின்னு ஆரம்பித்த ஜிபி முத்து ஒரு பெரிய வளர்ச்சி. அந்த இடத்துல புதுசாக கார் வாங்கியிருக்காரு, அது அங்கே போய் நிப்பாட்டுறாரு. இது கோயிலுடைய பின்பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த கார் அந்த பக்கம் போக வராது இருக்கிறதுனால இவர் புதுசாக தகராறு பண்ணுறாரு. இதில் வந்து பொலிட்டிக்கலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பாஜகவை சேர்ந்த சிலர் வந்து என்னை வந்து இதில் நிர்பந்திக்கிறாங்க, மிரட்டுறாங்க. நான் பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தேன், நான் இதே தெருவில் பிறந்து வளர்ந்தவன், நானும் இந்து தான், நானும் பிஜேபியில் இருந்தவன் தான். ஒரு தெருவில் நடந்த சண்டை அது வந்து அரசியல் ரீதியாக போய் அது வந்து தாலுகா ஆஃபீஸர் தாசில்தார் முன்னாடியில் பஞ்சாயத்து வர வரைக்கும் வச்சு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் அது வந்து ஒரு ஃபிளாஷ் நியூஸாக போகக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது. ஜிபி முத்து அவர்கள் மக்களுக்கு தெரிந்த ஒரு நபர், ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூம் ஆகியிருக்கு. இது ஒரு சாமானியனுக்கு நடந்திருந்தா மாசத்துக்கு 20 நாள் நிகழ்ச்சி இருக்கு, ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வசதியான ஒரு வீட்டை பார்த்துட்டு போயிருங்கன்ற. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். சார், உடன்குடி பெருமாள்புரத்துல கீழே தெருவை காணும், ஒரு தெருவே காணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர் ஜிபி முத்து அவர்கள் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பினாரு. ரெண்டு பேர் சைட்ல இருந்தும் ஒரு இது சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஜிபி முத்து ஊர் மக்கள் மேல ஒரு பழி சொன்னாரு, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஜிபி முத்து மேல ஒரு பழி சுமத்துனாங்க. யார் பக்கம் நியாயம் இருக்கு? இல்ல சமீபத்துல வந்து சமாதான கூட்டம் வச்சு 2 பேருக்கும் சமாதானம் செஞ்சு வச்சாச்சு. ஆனா என்ன நியாயம், யார் பக்கம் நியாயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது டிக்டாக் ஒரு காலத்துல பிரபலியமா இருக்கிறப்ப டிக்டாக்கில் பிரபலமானவர் தான். நண்பர்களே, நான் ஒன்று பேசுகிற நண்பர்களே ஜிபி முத்து அப்படின்னு ஆரம்பித்த ஜிபி முத்து ஒரு பெரிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்சராக மாறுறாரு. அப்புறம் டிக்டாக் பேன் பண்ண பிறகு ஃபேஸ்புக்கு மற்ற யூடியூப்க்கு வர்றாரு. அப்புறம் நிறைய இன்னைக்கு இன்ஸ்டால் எல்லாத்துலேயும் போகிறாரு. அப்புறம் திரைப்படம் நடிக்கிறா மாதிரி நிறையா படங்களில் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கிறாரு. நிறையா டெலிவிஷன் ஷோஸில் போகிறாரு, பிக் பாஸ்க்கு போகிறாரு. நீங்கள் உலகம் முழுக்க பயணம் பண்ணக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஜிபி முத்து தான் அவருடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் கீழத்தெரு அப்படிங்கிற ஏரியாவில் இவருடைய வீடு இருக்குது. அந்த கீழத்தெருவுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு இருக்குது. ஸ்டார்டிங் அந்த கீழத்தெருவுடைய இவர் வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கும் போது இப்போ கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டை வந்து அவங்க கட்டினாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இழுத்து வாசல் கட்டி போடுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் இது இழுத்து விடுவாங்க. அப்போ இது வரைக்கும் ஜிபி முத்து வந்து ஒரு டிவிஎஸ் 50 2 வீலர்லாம் போயிருக்காரு. இப்போ கார் வாங்கியிருக்காரு போல. கார் வாங்கிட்டு போனோடனே அந்த அந்த கீழத்தெருவில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தெருவை இழுத்து கட்டி அது கொஞ்சம் அந்த ஏரியாவே கொஞ்சம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க போல. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி இழுத்து கட்டினா அந்த ஏரியாவுக்குள்ளே போக கூட வர முடியல, சுற்றித்தான் போக வேண்டிய வழி வரும்ன்ற மாதிரி வந்தவொடனே அந்த ஏரியாவில் வந்து உடன்குடியில் பெருமாள்புரத்தில் கீழத்தெருங்கிற தெருவை காணோம் அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அது சினிமா படத்தில் பண்ணுற வடிவேல் காமெடி மாதிரியே கிணத்த காணாங்கிற மாதிரியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவர் வீடியோ ஒன்று போகிறார் அவருடைய சேனல், யூடியூப் சேனலில். இந்த மாதிரி கிணத்த காணா அப்படிங்கிற மாதிரி எங்கள் தெருவே காணாம், பிறந்து வளர்ந்த தெருவை காணா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அது ஒட்டுமொத்தமாக மீடியாவுடைய வெளிச்சம் அங்கே போகுது. மீடியா வெளிச்சம் போனோடனே இவர் ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு மீடியாவுடைய ஃபோன் கால்ஸ் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. வேற இன்னொரு நம்பர் வாங்கி அதுல இருந்து பேசிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமாக சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும் போய் குமிஞ்சிட்டாங்க. போய் என்னாச்சுன்னு கேட்குறப்ப அப்புறம் தான் சொல்றாரு, இந்த மாதிரி கீழத்தெருங்கிற ஏரியாவும் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் தெருவை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் சொல்ற காரணம் என்னன்னா சார், கோவில்னாலதான் அந்த தெருவை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் இவருக்கும் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிடக்கூடியவர் தான், அந்த பகுதியில் இருக்கிறவர் தான். அந்த கோயிலுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு வாசல் படி வைக்கிறாங்க. அதை வந்து இழுத்து கட்டுறப்ப அந்த தெருவுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஆயிரும். அது ஏற்கனவே அந்த தெருவில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதனால இப்படி வந்துருச்சுன்னா அந்த தெருவே கீழத்தெருங்கிற ஒரு தெருவே வரைபடத்தில் இருக்காது, நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி இவர் தரப்பு சொல்றாங்க. இன்னொரு கோயில் நிர்வாகம் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல புதுசாக கார் வாங்கியிருக்காரு, அதை அங்கே போய் நிப்பாட்டுறாரு. இது கோயிலுடைய பின்பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த கார் அந்த பக்கம் போக வராது இருக்கிறதுனால இவர் புதுசாக தகராறு பண்றாரு அப்படின்னு இவர் தரப்புல வருது. இந்த 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, திருச்செந்தூர் தாலுகா ஆஃபீஸில் பஞ்சாயத்து நடக்குது. 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கோயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஆனா கோயிலுடைய வரைபடம் பட்டா இருக்கு இல்லையா, அதுக்குள்ள பண்ணுங்க.
பொது வழிகளை மறைச்சு வீடோ சரி கோயில் எதுவும் கட்டக்கூடாது. அவர் 2 தரப்பையும் பேசி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க. இதுக்கிடையில என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு பிரச்சனைக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. என்ன பண்றாருன்னா, இதுல வந்து பொலிட்டிக்கலா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பாஜகவை சேர்ந்த சிலர் வந்து என்னை வந்து இதுல நிர்பந்திக்கிறாங்க, மிரட்டுறாங்க. நான் பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்தேன். நான் இதே தெருவுல பிறந்து வளர்ந்தவன். நானும் இந்து தான். நானும் பிஜேபியில இருந்தவன் தான். இன்னைக்கு பிரதமர் இங்க வந்தப்ப தூத்துக்குடி வந்தப்ப நான் அவர் நிகழ்ச்சிக்கு நானே போயிருக்கேன். இப்படி நான் அந்த இதுல இருந்த ஆளை என்னை வந்து என்னையவே மிரட்டுறீங்க. இதே வேற சமூகத்தை சேர்ந்தவன் தான் நீங்க இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போயிருப்பீங்க? அப்ப இதை ஏன் இப்படி பண்றீங்க? நான் வந்து இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன் தான். இந்த கோயில் கும்பிடுறவன் தான். அப்ப பிஜேபில இருந்து ஜிபி முத்துக்கு மிரட்டலே போயிருக்கா? ஆமா, அவர் போட்ட வீடியோவே பேசியிருக்காரு. ஓ. நானா பாகிஸ்தான்ல தான் வந்திருக்கிறேன். பாகிஸ்தான்ல இருந்து வந்தா என்னை சுடுங்க அப்படிங்கிறாரு அவரு. அந்த மாதிரி மனக்குமுறலை கொட்டியிருக்கிறாரு. அப்ப இது அரசியல் ரீதியாகவும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜிபி முத்து. ஜிபி முத்துவே பிஜேபியில இருந்தவர் தான்றாரு. நானும் பிஜேபியில் உறுப்பினராக இருந்தவன் தான். மோடி அவர்கள் வந்தப்ப நானும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வீடியோவில் பேசியிருக்காரு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த தாலுகா ஆஃபீஸில் 2 தரப்பையும் பேசி இப்போ பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊரில் ஒரு தெருவில் நடந்த சண்டை அது வந்து அரசியல் ரீதியாக போய் அது வந்து தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் முன்னாடியில் பஞ்சாயத்து வர வரைக்கும் வச்சு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் அது வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போகக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஜிபி முத்து மேலே தப்பா இல்லை அவர்கள் மீது தப்பாங்கிறதெல்லாம் 2வது வாதம். இது ஒரு செய்தியானதே முதல்ல தவறான விஷயம். சார் இதான் சார் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஜிபி முத்து அவர்கள் மக்களுக்கு தெரிந்த ஒரு நபர், ஒரு செலிபிரிட்டி அப்படின்றதுனால இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூம் ஆகியிருக்கு. இதே ஒரு சாமானியனுக்கு நடந்திருந்தா இது இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பொருள் ஆகியிருக்குமா, பேசக்கூடிய ஒரு செய்தி ஆயிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். இந்த மாதிரி பிரச்சனை ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நிச்சயமா இடத்த காண அந்த இடத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க. இந்த மதில் சவறு கட்டுறதுல பிரச்சனை வரும். இதெல்லாம் அந்தந்த பிரச்சனையில முடிஞ்சிடும். ஆனா இதை வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல போட்டது தான் இது வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. வேற மாதிரி ஆகி சிறப்பு கவனம் படக்கூடிய விஷயமாயிருச்சு. இவர் சாமானியனாக இருந்தா நீங்க இந்த மாதிரி சாமானியனுடைய பிரச்சனை ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு நாட்டுல. தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. நீங்க பார்த்தோன்னா சரியான சாலை வசதிகள் அங்கங்க கிடையாது. அங்க பார்த்தா அப்பப்போ கரண்ட் போயிருது. கரண்ட் பிரச்சனை வெயில் காலத்துல கரண்ட் போயிருது. நமக்கு தெரிஞ்ச நிறைய பிரச்சனைகள் நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல சொல்றோம். எது நடவடிக்கை எடுக்கிறாங்க, சில நடவடிக்கை எடுக்கிறாங்க, சில எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருந்தா தான் பிரச்சனை தீருமாங்கிறது தான் இப்ப கேள்வி. நிச்சயமா சாமானிய மக்களினுடைய பிரச்சனை ஆயிரக்கணக்கான பிரச்சனை நீங்க பெண்டிங்ல இருக்கு. அரசாங்கமும் சரி இந்த மாதிரியான அரசு அதிகாரிகளும் சரி இந்த அளவுக்கு துரிதமான நடவடிக்கை எடுப்பாங்களா? இப்போ செலிபிரிட்டியாக இருந்தால் வெளிச்சம் மீடியாவை வெளிச்சம் பட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ சாமானியனுக்கு ஒரு நீதி, செலிபிரிட்டிக்கு ஒரு நீதியா? இவ்வளவு வேகமாக இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிருக்கீங்க. அப்ப இதை வந்து எல்லா தரப்பு ஆட்களுக்கும் இந்த மாதிரியான அரசாங்கம் வேகமா செயல்படணும். சார் ஊர் மக்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கலாம்ல, கோயில் கட்டி பாதியிலே நிற்கும் போது ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆரம்பத்திலேயே ஜிபி முத்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த அளவுக்கு இது முன்னாடி வெளியே வராது, போக வர அளவுக்கு வசதி இடம் இருக்கும்னு நினைச்சிருக்காரு போல. அதை வந்து அவர் வீட்டை அந்த தெருவே ஓரளவுக்கு நெருக்கி வர மாதிரி, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 2 அடி தள்ளி போட்டா அந்த தெருவே பாதி போயிருது. அப்போ அந்த 2 வீலர் மட்டும் தான் அந்த தெருவுக்குள்ள போக முடியும், கார் போக முடியாது. இவர் கார் வாங்கிட்டாரு, அவங்க ஒய்ஃபும் ஹேண்டிகேப்டர் எனக்கு தெரியும். அப்போ அவங்க அடிக்கடி இப்போ வெளியூருக்கு நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. அப்போ ஒரு கார் தேவைப்படுது, கார் வாங்கிட்டாரு. அவர் பாரம்பரியமான பூர்வீகமான அந்த வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்ட முடியாது, பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. அப்போ வீட்டுக்குள்ள அந்த ஒய்ஃப் கொஞ்சம் அவங்க ஹேண்டிகேப்டா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, மாற்றத்தினால இருக்கிறதுனால வண்டி அங்கே நின்னாதான் அந்த வண்டியில் அவங்க ஏறி போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ அந்த கார் போக வர்றது பிரச்சனையா இருக்குன்றாரு. நான் கேட்குறேன்னா, இது நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, உலகம் முழுக்க போறீங்க, மாசத்துக்கு 20 நாள் நிகழ்ச்சி இருக்கு, ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வசதியான ஒரு வீட்டை பார்த்துட்டு போயிருங்களேன்றேன். எதுக்கு போட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணணும்? பூர்வீக வீடு தான், அது ஒரு ஞாபகார்த்தமா இல்லாட்டி யாராவது வந்தா போனா தங்குற மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தனியாக கார் நிப்பாட்டுற மாதிரியான கார் பார்க்கிங்கோட வீட்டை பிடிச்சிட்டு போயிருக்கோம். என்ன சார் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இன்ஃப்ளூயன்சர், இவருக்கு வீடியோஸ் ஓடல. அந்த ஊர் மக்களும் அதான் சொன்னாங்க, வியூஸ் கம்மி ஆயிட்டதுனால ஏதாவது ஒண்ணு பண்ணி காசு சம்பாதிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இருக்க நெட்டிசன்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, சும்மா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி அதுல ஒரு பேசும் பொருளா ஆயிட்டாரு இவரு, இவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி வந்து வேலை இல்லாமலாம் இல்லை, அவர் இப்போ பயங்கர பிஸியா தான் இருக்காரு. பிக் பாஸ்ல போயிட்டு இருக்காரு. இப்போ மாசத்துக்கு 30 நாள் நிகழ்ச்சி இருக்கு. இது ஒரு சர்ச்சை ஆகி தான் அவர் வந்து திருப்பி வந்து பரபரப்பாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை. இப்போதைக்கு பிஸியாக தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பூர்வீக வீடு ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. நினைச்சிருந்தாருன்னா அதே பகுதிகளில் ஒரு கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாடகை எடுத்துட்டு போய் தங்கிடலாம். இப்போ இந்த இடம்ங்கிறது பிறந்து வளர்ந்த இடம், ஒரு சென்டிமெண்ட்டாக அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அது இவ்வளோ தூரம் அவர் வந்து பிரச்சனையை பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டாம். ஏன்னா அது ஊர் பிரச்சனை ஆகிப்போச்சு.
பாத்தீங்கன்னா மீடியாவெல்லாம் கூட்டு வந்துட்டாரு, ஊரு திரண்டு இவருக்கு ஆப்போசிட்டா நிக்குது. அது இந்த அளவுக்கு ஒரு கொண்டு போயிருக்க வேணான்றதான் தோணுது. ஜிபி முத்துவால நிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. கீழ்த்தெருவுங்கிற ஒரு தெருவு வந்து அவருக்கு எதிர்த்தா நிக்கிறாங்க. கோயில் சம்பந்தப்பட்ட ஆட்களும் அவங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. இவருக்கும் சில பேர் அதே தெருவில் இவருக்கும் ஆதரவாகவும் இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் போக வர முடியலங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவருக்கும் ஆதரவாகவும் இருக்கிறாங்க. இப்போ 2 தரப்புலையும் பேசி ஒரு சுமூகமா ஒரு முடிவு வந்திருக்கு. இதுல என்ன இந்த செய்தியை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது, இந்த நீதி சாமானியனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இது வருஷ கணக்குல ஒரு மனு கொடுத்து காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ மீடியா வெளிச்சம் ஒரு பரபரப்புக்கு ஆனாதான் கிடைக்குங்கிற ஒரு பெரிய வருத்தமா தான் இருக்குது. சார், ஜிபி முத்து விவகாரம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.